ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய பிள்ளைகள் யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்க அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காத்து நடத்துவாராக. இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய ஆளுகையும் உடைய பிரசன்னமும் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கட்டும். நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு சிந்தையோடும் உம்மை நாங்கள் பணிந்து கொள்ள தொழுது கொள்ள கர்த்தர் விடுதலை தருவீராக. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஆவியானவர் அந்த ஆராதனை முழுவதிலும் கிரியை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீர் வந்தால் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீர் வந்தால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவரே, எங்கள் மகிமையுள்ள தேவனை நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனை முழுவதிலும் பாடல்களிலும் ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் எல்லா பகுதியிலும் உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்பட மகிமைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கடந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் காத்து வந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். I believe that the Lord has safeguarded you, protected you in the past days. மறுபடியும் கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And in this time I thank God for enabling me to meet you through this video. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்போமாக. வேதத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். Also in this morning time let us listen to the word of God carefully and let us take the Bible and read the verse. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். Malachi 3rd chapter verse 1. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I send my messenger, and he will prepare the way before me, and the Lord whom you seek will suddenly come to his temple, even the messenger of the covenant, in whom you delight. Behold, he is coming, says the Lord of hosts. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருகிறார் என்று வாசிக்கிறோம். We read that the Lord come to the temple suddenly, quickly. ஆலயம் என்பது தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் என்று சொல்லலாம். We can say that the temple is a place where we worship God. எபிரேய வார்த்தையினுடைய விளக்கம், ஆலயம் என்பது சபை என்பது எக்லீசியா. அதனுடைய பொருள் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூடுகை என்று அர்த்தம். In the word Hebrew, the meaning of temple is ecclesia, which means the people who are saved by God who will assemble in that place. அப்போ ஆண்டவர் தீவிரமாய் சபைக்கு வருகிறார் என்றால், so what does it mean? The God comes to his temple suddenly or quickly. அதற்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைகள் அவருக்காக நாம் காத்திருப்பது அவசியம். So when God comes to his temple quickly or suddenly,
The people who believe in him must come early before him. இந்த காலை நேரத்திலும் In this morning time, நான் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதிகளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். I have given a topic for the verses that I have taken. தேவனை சந்திக்க தாமதியாதே. Do not delay to meet the God. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவன் சபைக்கு தீவிரமாய் வருகிறார் என்று வாசிக்கிறோம். So in this morning time we read that the Lord comes to his temple quickly. தாவீது சொல்லுகிறார் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், சங்கீதம் 5:3 in Psalms 5th Psalm 3rd verse we see that David says, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். My voice you shall hear in the morning, O Lord. In the morning I will direct it to you, and I will look up. காலையில் நான் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு முன்பாக வந்து நான் காத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். David says that I will wake up early in the morning and get ready and assemble in the temple of God before God arrives. தாவீது கர்த்தரை தேடுவதற்கு ஆயத்தமாகி அவருக்கு முன்பாக வந்து அவருக்கு காத்திருக்கிற அந்த வார்த்தை, அந்த காரியம், the thing that David does, getting early in the morning, getting ready early, coming before God comes, அது தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியால் அவனை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வைத்தார். That pleased the Lord very much, and so God blessed him in everything. ஆகவே தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. That is why looking at David, the Lord says that this man is of my own heart. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் முன்மாதிரியாய் நடத்தி சென்றார் என்பதை குறித்து, எல்லாருக்கும் முன்னால் அவர் எப்படி ஆயத்தமாய் இருந்தார் என்பதை குறித்து சில காரியங்களை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். In this time we are going to meditate on how God has led his people and how he was ready even before us to lead us. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். Shall we read Numbers chapter 9 verse 15, 16 and 17? வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். Now on the day that the tabernacle was raised up, the cloud covered the tabernacle, the tent of the testimony. From evening until morning it was above the tabernacle, like the appearance of fire. So it was always the cloud covered it by day, and the appearance of fire by night. Whenever the cloud was taken up from above the tabernacle, after that the children of Israel would journey, and in the place where the cloud settled, there the children of Israel would pitch their tents. வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் இருந்து புறப்பட்டு வரும்பொழுது, we could see in this chapter that we read, the Israelites came out of Egypt being a slave. தேவன் அவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் பகலிலே மேகத்தினால் அவருக்கு நிழலாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் காட்டி
பாதை காட்டுவதற்காகவும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். So to lead them from the Egypt, God has kept the cloud in the day as shadow and in the night as fire to lead them and to protect them. கர்த்தர் தீவிரமாய் வருகிறார் என்றால் இந்த வனாந்திரத்திலே புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு சபை மக்கள், அவர்கள்தான் சபை. அந்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் தீவிரமாய் வருகிறார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். So we read that God is coming quickly to meet his people. In this scenario, we see that the Israelites, children of Israel, is the church. God is coming to meet the church quickly. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பகலிலே வெயில் வனாந்திரத்திலே அவர்களை சோர்ந்து போக பண்ணாதபடிக்கு, அவர்களுக்கு நிழலாய் இருக்கும்படிக்கு தேவன் மேகமாய் இருந்தார். The Lord was like cloud of shadow to make the people be active and not weary. மாலையில் வரும்பொழுது அதே மேகம் அக்கினியாய் தோற்றம் உருமாறியது. Also in the evening the cloud turns out to be fire, so that it will light them and give them way to walk. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பகலில் நிழலாகவும் இரவில் வெளிச்சம் காட்டுவதற்கு வழி நடத்துவதற்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். The Lord appeared to his people like a shadow in the day and fire in the night to lead the people in the right path. எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிரயாணம் பண்ண வேண்டும், எப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் கோத்திரமாய் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் தெளிவாக சரியாக அவர்களை வழி நடத்தினார். The Lord led the Israelites from Egypt that the instructions they have to follow, they have given the perfect instruction for them to follow. அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 10 அதிகாரம் 13 முதல் 28 வசனங்கள் வரைக்கும், என்னாகமம் 10 அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் வாசிங்க. இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். So regarding that, we see in Numbers chapter 10, 13 to 28, you may read these verses at home or in your personal time. Now I will explain the things that are explained in this. இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானான் வரைக்கும் எப்படி ஒழுக்கம் கிரமமாய் அவர்கள் பிரயாணிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் அவர்களுக்கு வகுத்து கொடுத்தார். These are the words that the Israelites must follow to journey through the desert to attain Canaan. முதலாவது அந்த 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் 3 கோத்திரங்களாக 4 பிரிவுகளாக ஆண்டவர் பிரித்தார். And these 12 tribes the Lord has divided into 4 teams, each of 3 tribes. அதில் சொல்லப்பட்டது, அந்த பிரயாணம் மேகஸ்தம்பம் எப்பொழுது மேலே எழும்புகிறதோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகஸ்தம்பம் மூவ் ஆகும்போது இவர்களும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதோடு கூட தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டும். It is said that when the cloud was taken up, the people of Israelites must get ready and start the journey. அந்த பிரயாணத்தில் அந்த கோத்திரவாரியா பிரிக்கும் பொழுது முதலாவது யூதா கோத்திரம் தங்களுடைய கொடியை பிடித்துக்கொண்டு அவர்கள் முதலாவது புறப்பட வேண்டும். When the journey begins, primarily the Judah tribe will start the journey holding the flag. அதற்கு பின்பு இரண்டாவது கோத்திரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இசக்கார் கோத்திரம், அதற்கு யூதாவுக்கு பின்பு அவர்கள் பிரயாணிக்க வேண்டும். Followed by Judah, Issachar has to follow and journey. அதற்கு பின்பு செபுலோன் கோத்திரம் அவர்களுக்கு பின்பாக செல்ல வேண்டும்.
followed by Issachar. Zebulun has to start the journey. யூதாவின் அந்த யூதா கோத்திரத்துக்கு ஒரு தலைவன், அவன் கொடியை பிடித்து கொண்டு யூதா கோத்திரத்தார் போக செபுலூன் கோத்திரமும் இசக்கார் கோத்திரமும் செபுலூன் கோத்திரமும் அதற்கு அடுத்தடுத்து அவர்களும் பிரயாணிக்க வேண்டும். When Judah hold the flag, Judah tribe, the leader of Judah hold the flags and start to journey, followed by Judah tribe, Issachar and Zebulun has to follow. இந்த முதல் கொடி பிரயாணிக்கும் பொழுது அதற்கு இடையில் அவர்களுக்கு பின்னாலே லேவி கோத்திரத்தினுடைய சந்ததியார் கெர்சோன் அவனுடைய சந்ததியார் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேற்பகுதிகளை திரைகளை எல்லாத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டு அவர்கள் அடுத்தது புறப்பட வேண்டும். Followed by Judah and other two tribes, Gershon and Merari has to take up the roof settings and other curtains while they start the journey. அதற்கு கெர்சோனுக்கு பிறகு மெராரி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தூண்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களும் பலகைகளையும் அதற்கு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அவர்கள் சுமந்து கொண்டு அவர்கள் பின்தொடர்ந்து போக வேண்டும். Followed by Gershon, Merari has to take up all the rods and woods that are used to build the tabernacle. They have to carry. அதற்கு பின்பு ரூபன் கோத்திரத்தார் இரண்டாவது சேனைகளில் ரூபன் கோத்திரத்தினுடைய தலைவன் அந்த கொடியை பிடித்து கொண்டு ரூபன் கோத்திரத்தார் முன்னாலே அதற்கு பின்தொடர்ந்து போக வேண்டும். Secondly, the leader of Reuben tribe has to hold the flag and go forward. அதற்கு பின்பு சிமியோன் கோத்திரம் அதற்கு பின்பதாக புறப்பட வேண்டும். Followed by Reuben, Simeon has to move forward. சிமியோன் கோத்திரத்திற்கு பின்பு காத் கோத்திரத்தார் பின்னாலே பிரயாணிக்க வேண்டும். Followed by Simeon, Gad has to go. அதற்கு பின்பு கோகாத்தியர், இந்த லேவியனுடைய பிள்ளைகளில் கோகாத்தியனுடைய சந்ததியார், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியமான பரிசுத்த அந்த பனிமுட்டுகளை சுமந்து கொண்டு போக வேண்டும். Followed by Gad, Kohathites has to take up all the most holy things, who are the generations of Levites should take up the most holy things and move forward. அவர்கள் கோகாத்தியர் எதையெல்லாம் சுமந்துட்டு போக வேண்டும் என்றால், ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும், The Kohathites has to take altar, the water basin. அதற்கு பின்பு அவர்கள் குத்து விளக்கையும் அப்பம் வைக்கிற மேஜையையும் தூப பீடத்தையும் சுமந்து கொண்டு போக வேண்டும். The next they have to carry the lampstand, the burning incense and the table. அதோடு கூட உடன்படிக்கை பெட்டியையும் அவர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். Along with that they have to carry the ark of the covenant and move forward. இந்த கோகாத்தியர்கள் சுமந்து கொண்டு போவதற்கு அடுத்தது எப்ராயிம் கோத்திரத்தினுடைய தலைவன் தங்களுடைய கொடியை பிடித்து கொண்டு அவன் புறப்பட வேண்டும். Followed by Kohathites, the leader of Ephraim should hold the flag and move forward. அந்த எப்ராயிம் கோத்திரத்திற்கு பின்பதாக மனாசே கோத்திரத்தார் அவர்களுக்கு பின்னாலே பிரயாணிக்க வேண்டும். Followed by Ephraim, Manasseh has to follow. மனாசே கோத்திரத்துக்கு பின்பாக அவர்கள் புறப்பட வேண்டியது பெனிமின் கோத்திரத்தார் புறப்பட வேண்டும். Followed by Manasseh, Benjamin has to follow. இந்த கோத்திரத்துக்கு பின்பு கடைசியாக நான்காவது கொடியை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய தான் கோத்திரத்தினுடைய தலைவன் அந்த கொடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு பின்பாக போக வேண்டும். Followed by the third team, Ephraim, Dan leader has to take up the flag and move forward. அவர்களுக்கு பின்பதாக ஆசேர் கோத்திரத்தார், தான் கோத்திரத்தை தொடர்ந்து ஆசேர் கோத்திரத்தார் பிரயாணம் பண்ண வேண்டும். Followed by Dan, Azar has to move forward.
ஆசேர் கோத்திரத்துக்கு பின்பாக கடைசியாக நப்தலி கோத்திரத்தார் அந்த பிரயாணத்திலே அவர்கள் கடைசியாக தொடர வேண்டும். Finally, followed by Asher tribe, Naphtali has to move forward. இப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அணி அணியாக சேனை சேனையாக அவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிற இந்த பிரயாண ஒழுங்கின்படி அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். The Israelites followed the instruction and order that God has kept for them and moved forward by army, tribes by tribes. இப்படி பிரயாணம் பண்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். Also those who journey according to the order that God gave, we see in Exodus chapter 40 verse 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. Then the cloud covered the tabernacle of meeting, and the glory of the Lord filled the tabernacle. இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடியது. We could read in this verse, the glory of God covered the tabernacle. கர்த்தர் அவருடைய பிரயாணத்தின் ஒழுங்கிலே யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அவர்களை தேவ மகிமை வழி நடத்தினது. The glory of the Lord led all those who walked and journeyed according to the order that the Lord gave them. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை தொடருமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை நம்மை வழி நடத்தும். According to the word of God, if our life begins or starts, our life will be glorious. The Lord will cover it with His glory. இந்த பிரயாணம் பண்ணுகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எதற்காக அவர்களுக்கு முன்னாலே வந்து நடத்தினார் என்றால் வேதத்தில் வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 23:14. We could read in Deuteronomy chapter 23:14, the Lord, why He has to lead them with His glory. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. For the Lord your God walks in the midst of your camp to deliver you and give your enemies over to you. Therefore your camp shall be holy, that He may see no unclean thing among you and turn away from you. வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தை ஆண்டவர் சுற்றி உலாவிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். In this verse that we read, we see that the Lord revolved around the camp of the Israelites. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மகிமையினால் மூடி நடத்துவார். When you obey and fear the Lord and walk in His path, He will cover you with His glory and lead you. கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நடத்தப்படுகிற உங்க குடும்பத்தை கர்த்தர் உலாவி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். The Lord will revolve and protect your family when you walk in God. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, In this time, people of God who are listening to the word of God, வனாந்திரத்திலே தேவ மேகம் எழும்பும்போது தீவிரமாய் ஆயத்தமாய் புறப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய மகிமை அவர்களை மூடி நடத்தி கொண்டிருந்தது. we see that the Israelites who journeyed early on time and following the order that God gave them, the glory of God has covered them throughout the journey. அவர்களை சுற்றிலும் தேவன் அவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக
உலாவிக் கொண்டிருந்தார். In order to protect them, the Lord and His glory revolved around their camp. இந்த காலை நேரத்திலும் உங்க குடும்பத்தை, உன்னையும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளையும், Even in this morning, you, your family, and the people around you, கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி நடத்துகிறதா? is the glory of God filling you and leading you? அதாவது கர்த்தருடைய இந்த மகிமை என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம். Let me tell you a small example for the glory of God. அந்த மகிமை என்பதற்கு கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நீதியும் தேவ ஜனங்களை மூடி நடத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. The meaning is the righteousness of God and the glory of God filling your family and protecting you. அதே போல கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த கிருபை தாங்கி நடத்துகிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். The grace of God and His righteousness must withhold you and your family. அதே போல கர்த்தர் அந்த பாளையத்தை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். Also we read that the Lord revolved around the camp. ஏன் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவராய் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord revolved around the camp and His people is to protect them and save them. இந்த காலை நேரத்திலும் உங்களையும் உடைய குடும்பத்தில் உள்ள நபர்களையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் பாதுகாப்பாய் இருக்கிறாரா? In this morning, is the Lord revolving around and protecting your family and the things that belong you? சாத்தான் தேவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், யோபுவை சோதிக்கும்படி கேட்கும் பொழுது அவன் வந்து ஆண்டவரிடம் சொல்றான், அவன் விருதாவாகவா உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான், உம்மை துதிக்கிறான், உம்மை நம்பி இருக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் வந்து அறிவிக்கிறான். Satan questioned God about Job. Is he not worshipping you without any cause? Because you have covered his life, his soul, his body, everything with your blood. கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான சகல காரியங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வேலி அடைத்து வைத்தது போல, like the Lord has fenced the Job and the things that belong him, உன்னையும் உன் குடும்பத்தையும் உனக்கு உண்டான சகலவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்க வேண்டும். The Lord also must be the Lord who will protect and fence you and your family and the things that belong to you. கர்த்தர் உலாவிக் கொண்டு உன்னை பாதுகாக்கிறவராய் இருந்தால் பிசாசு உள்ளே வர முடியாது. If the Lord is going to protect you like how he protected Job, then Satan cannot enter your boundary. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும். Also in this morning, the Lord must protect you and your family and should lead you. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் பிசாசு உனக்குள்ளதையும் உன்னையும் குடும்பத்தையும் உனக்குள்ள எதுவானாலும் அவன் அழித்து விடுவான். If the Lord's protection is not with you, then the Satan will enter into your family, and everything that you own everything that you own or possess will be destroyed by him. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் உலாவி வேலி அடைத்து பாதுகாத்தது போல உங்களையும் ஆண்டவர் உலாவி வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துவாராக. May the Lord protect you and fence you and your family and all that belong to you like he did for Job. இந்த பிரயாணத்தில் வரும் பொழுது வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, in this journey
While Israelites were journeying, கர்த்தர் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். He divided the Red Sea and made them a new path. அவர் தாகமாய் இருந்த மக்களுக்கு தண்ணீரை புறப்பட செய்து கன்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். He gave the water to those who were thirsty. He broke the rock and he gave them the water. அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். And he gave them the manna to eat. அவர்களுக்கு காடைகளை கர்த்தர் கொடுத்தார், உணவாக கொடுத்தார். He gave them the quail as food to eat. அவர்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை வழியை திறந்து கொடுத்தார். Also the Lord provided them the strength to overcome their enemies. கர்த்தர் வழி நடத்தும் பொழுது சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் துணையாயிருந்தார். When the Lord has led them, the Lord was with them and supported them when they were journeying. கர்த்தர் உங்க குடும்பத்தையும் நடத்துவதற்கு அப்படி நடத்துகிறவராய் இருக்க வேண்டும். Also to lead your family, the Lord must lead according to the verse we see how he led Israelites. தேவ சமூகத்தில் அந்த மேகஸ்தம் எழும்பும்போது பிரயாணித்தவர்களுக்கு இத்தனை மேன்மைகளையும் இத்தனை பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தினார். The one who has followed his commandments and the orders, he has provided his blessings and his mercies and he led them. அதே போல இந்த பிரயாணத்திலே மேகஸ்தம்பம் எழும்பும்போது யாரெல்லாம் எந்த கோத்திரத்தார் எந்த நபர்கள் தாமதமாய் புறப்பட்டார்களோ அவர்கள் அதோடு கூட இணைந்து போகக்கூடாது. Also those who are the latecomers or delayed the journey, delayed to get ready early, must not go along with those who go in order. தாமதமாய் புறப்பட்டவர்கள் எல்லாரும் தனியாக அவர்கள் ஒரு பிரயாணமாய் தனியாக புறப்பட்டு வர வேண்டும். All those who made late, delayed their journey must go separately. முன்னால மேகஸ்தம்பம் வழி நடத்தும் போது அதோடு கூட பங்கு பெற்றவர்கள் அதெல்லாம் அந்த 12 கோத்திரத்தாரும் கடந்து போன பிறகு பின்னால தாமதமாய் புறப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அடி இடைவெளி விட்டு தனியாக அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும். Those who got ready late or delayed must not go along with those who got early or went on time. They must go with a small long distance gap behind those 12 tribes. தாமதமாய் பிரயாணப்பட்டு வருகிறவர்களுக்கு மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தாது. Those who go lately, the cloud of glory will not lead them. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சமாய் தேவன் வழி நடத்த முடியாது. Also in the night the cloud of fire will not lead them. அவர்களுக்கு இருளிலே அவர்கள் பிரயாணிக்க வேண்டியதாக இருக்கும். They must have to journey in the darkness. இப்படி இரண்டாவது தூரமாய் தாமதமாய் புறப்பட்டவர்கள் தாமதமாய் பிரயாணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். In Deuteronomy chapter 25 verse 17 and 18 we see எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. Remember what Amalek did to you on the way as you were coming out of Egypt, how he met you on the way and attacked your rear ranks, all the stragglers at your rear, when you were tired and weary, and ye did not fear God. இந்த வாசித்த வேத வசனத்தில் பின்னாடி தாமதமாய் புறப்பட்டவர்கள் தேவனால் வழி நடத்தப்படாதவர்கள் தேவனுடைய பாதுகாப்பு இல்லாதவர்கள் தனியாக பிரயாணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அங்கே வாசிக்கிற அந்த வசனத்தில்
அவர்களுக்கு தேவன் வழிநடத்துதலோ தேவனுடைய ஆறுதலோ இல்லாத பட்சத்தில் அவர்கள் சோர்ந்து இருப்பார்கள், விடாய்த்து போய் களைத்து போய் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read that the late comers or late goers who are delaying in their journey will have to be weary and tired because they have no one to guide them. As we read in this verse. கர்த்தர் உங்களை வழி நடத்தாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்களும் சோர்வுகளும் கவலைகளும் துக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும். The tiredness and sufferings will follow if you are not led by God. அப்படி சோர்ந்து போய் பலவீனப்பட்டவர்களை அமலேக்கு பின்னாலே வந்து அவர்களை வெட்டினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Also we read the Amalek did kill the weary and tired, those who were weary and tired. அநேகரை தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை தொடராவிட்டால், also if God's people who are not doing the will of God, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போனால், if the protection of the Lord is not in our life, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சோர்வுகளும் கவலைகளும் துக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்ததாய் இருக்கும். Our life will be filled with the suffering, struggles and problems. அமலேக்கியர் வந்து அவர்களை வெட்டினார்கள். இவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை, தோற்று போனார்கள், அழிந்து போனார்கள் அநேகர். The Amalekites killed them and attacked them, and the people of Israel couldn't overcome. கர்த்தர் உன் பிரயாணத்தை உன் குடும்பத்தை நடத்தாவிட்டால் சாத்தான் உன் குடும்பத்தில் அழிவையும் இழப்பையும் கொண்டு வருவான். If the Lord is not leading your family, then the Satan will enter your family and destroy everything. ஆகவே தான் தாமதம் ஆபத்தானது. That is why delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. நீ தாமதமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவாயானால், கர்த்தருக்குரிய காரியங்களில் நீ தாமதமாய் அசட்டையாய் இருப்பாயானால் உனக்கு அது ஆபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. If you come to the temple of God lately, or if you are lethargic to the things that belong to God, then there will be no protection of God. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். Read Numbers chapter 21 verse 1. வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்து கொண்டு போனான். The king of Arad, the Canaanite, who dwelt in the south, heard that the Israel was coming on the road to Adarim. Then he fought against Israel and took some of them prisoners. வாசித்த இந்த வேத பகுதியில் வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களில் தாமதமாய் புறப்பட்டவர்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த பாளையத்தில் உள்ளவர்களை கானானிய ராஜா அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அடிமையாக்கி கொண்டு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். In the verse that we read, we could see the people who delayed in the journey were taken as prisoners by the king Arad of the Canaanite. கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை உன்னை வழிநடத்தாவிட்டால், if the presence of or the glory of God is not leading you, கர்த்தருடைய பாதுகாப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனால், if the protection of God is not in your life, இந்த கானானிய ராஜா சிறைப்பிடித்தது போல பிசாசானவன் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை சிறையாக்கி அடிமைகளாக்கி வைத்திருப்பான். like the king of Arad, the Canaanite, prisoned them, then the Satan will also prison
you and your things belong to you. கர்த்தர் அந்த பின் சேனையோடு கூட இல்லாதபடியினால் அவர்கள் அழிக்கப்பட்டும் சிறைபிடிக்கப்பட்டும் அடிமைகளாக்கப்பட்டும் போகிறார்கள். As the Lord was not with the latecomers, then they were prisoned and they were destroyed. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடுவதற்கு தாமதமாய் புறப்படக்கூடாது. So the children of God should not delay to seek the Lord. தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு தேவன் தீவிரமாய் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தாவீதைப் போல முன்னாலே வந்து ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். To seek the Lord, the children of God must come to his temple like David even before the Lord arrives. அப்பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். Then the Lord will lead you. சத்ரு உன் குடும்பத்துக்குள்ளே அவன் கிரியை செய்ய மாட்டான். Then the action of Satan will not work in your family. ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சின்ன கருத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். Let me share with you a thought that I read in a book. மேய்ப்பனின் பின் செல்லுகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு. The sheep that goes behind the shepherd has good pasture. மேய்ப்பனின் பின் செல்லுகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு. The sheep that goes behind the shepherd has good pasture. மேய்ப்பனின் பின் செல்லாத ஆடுகளுக்கு, The sheep that does not go behind the shepherd, மேய்ப்பனின் பின் செல்லாத ஆடுகளுக்கு, the sheep that does not go behind the shepherd, சிங்கங்களின் பாய்ச்சலும் ஓநாய்களின் பாய்ச்சலும் கரடிகளின் பாய்ச்சலும் இருக்கும். surely they will be devoured by lion, wolf, bear. ஆகவே மேய்ப்பனின் பின்னால் செல்லுகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உள்ளது போல, Likewise, the sheep that goes behind the shepherd has good pasture. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே உங்களுடைய குடும்பம் தொடருமானால் கர்த்தர் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்திலே நடத்துவார். If the people of God who are led by the Lord will have good pasture. மேய்ப்பனின் பின் செல்லுகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைப்பது போல, Like the sheep that goes behind the shepherd has good pasture, கர்த்தருக்கு பின் செல்லுகிற அவரை பின்பற்றி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களும் நல்ல பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். the people who follow the Lord and are led by him as good pasture, good blessing and protection. மேய்ப்பனின் பின் செல்லாத ஆடுகளை ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் பிடித்து அவைகளை கொன்று விடுகிறது போல, Like the sheep that does not go behind the shepherd were devoured by the lions, wolves and bears, பிசாசானவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடக்கிற பிள்ளைகளை அல்லது கர்த்தருக்கு தேட வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத பிள்ளைகளுக்கு அல்லது பரிசுத்தத்தை இழந்து போகிற பிள்ளைகளுக்கு பிசாசு அவனுக்கு அழிவை வைத்திருக்கிறான். those who seek the Lord and follow him, the Lord has kept blessings. Likewise, for those who don't seek him or follow him will be destroyed. ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அவருடைய மகிமையினால் மூடி நடத்த வேண்டும். Also, in these last days, the Lord must protect you and your family with his glory. அவர் பாதுகாத்து நடத்த வேண்டும். He must protect you and lead you. ஆனால் தாமதம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு பிசாசுடைய இழப்பும் அழிவையும் கொண்டு வருகிறான். For those who delay in God's thing will have the devastation, will have to suffer. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். That is why the psalmist says, the Lord is my shepherd. உங்க வாழ்க்கையில் உங்களை நடத்தக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நடத்த வேண்டும். Also in your life, the Lord should lead you like a good shepherd. ஆகவே தான் தாவீது இப்படி மேன்மையாய் பாதுகாத்து நடத்த வேண்டிய அழிவுக்கும் இழப்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தக்கூடிய கர்த்தரை காலையில் எழுந்து ஆயத்தமாய் இருந்து அவன் காத்திருக்கிறான் என்று.
That is why David seeks the Lord early in the morning, because the Lord protects him from all dangers. இது கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம் கடைசியாக. Finally, we'll read the Psalms chapter 5 verse 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். My voice you shall hear in the morning, O Lord. In the morning I will direct it to you, and I will look up. தாவீது சொன்னது போல காலையில் எழுந்து நான் ஆயத்தமாகி உமக்கு முன்பாக வந்து நான் காத்திருப்பேன். As psalmist David says, I will get ready early in the morning and arrive even before you come in the temple of God. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய தீவிரமாய் புறப்படுகிற கர்த்தரோடு கூட தீவிரமாய் புறப்பட்டவர்கள் கானானுக்குள்ள சென்றது போல, like those who fear the Lord and followed his instruction, those who were on time were entered Canaan. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஆண்டவரை தீவிரமாய் அவருக்கு முன்பாக வந்து தாவீதை போல காத்திருப்போமானால் நித்திய ராஜ்யத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கக்கூடிய மேன்மையான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. The Lord may give us the blessing to be in the eternal kingdom, so that we may seek him early like David. இந்த காலை நேரத்திலும் தீவிரமாய் புறப்படுகிற கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை தீவிரமாய் புறப்படுகிறார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்திலே அவரை தேடுவதற்கு, ஜெப நேரத்திற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, ஊழிய நேரங்களுக்கு நாம் தீவிரமாய் அவருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்து பரமகானான் வரைக்கும் நடத்துவாராக. The Lord will protect and safeguard the people who are on time for his temple, who comes early to his temple to seek him. May the Lord lead us all to the eternal kingdom, eternal Canaan, so that we may receive his blessings. தாமதமாய் புறப்பட்டவர்கள் அழிவையும் இழப்பையும் அவர்கள் அடைந்தார்கள். Those who were late in the journey had only got danger and destruction. கர்த்தரை தேடுவதற்கு நீ எந்தெந்த காரியங்களில் தாமதிக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் பிசாசு உனக்கு இழப்பையும் அழிவையும் கொண்டு வருவானே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வர மாட்டான். The Satan will bring you loss only in the paths that you make late for God. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தீவிரமாய் தமது ஆலயத்துக்கு புறப்படுகிறது போல தேவனுடைய பிள்ளைகள் இனி நான் தேவனுக்கு முன்பாக தாவீதை போல தீவிரமாய் நான் புறப்பட்டு ஆயத்தமாய் அவர் வருவதற்கு முன்பாகவே நான் காத்திருக்கிற பிள்ளையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற பிள்ளைகள் நீங்கள் அப்படியே எழுந்து நில்லுங்க. As the Lord comes to his temple quickly, so let us all commit our lives and come early to the temple of God to seek him, like David came to the temple of God even before God arrives. Shall we all commit ourselves, our lives to God, and those who want to commit your lives may stand up for a minute. ஆமா, தாமதமாய் புறப்படாதே, தாமதம் ஆபத்தானது. Do not start your journey late or delay. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தேவனை தேடுவதற்கு தாமதியாதே. Do not delay to seek God. தேவனை தேடுவதற்கு தாமதம் செய்யாதே. Do not delay to seek God. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes in prayers. எல்லாரும் உடைய வலது கரத்தை உயர்த்தி இனி தேவனை தேடுவதற்கு தாவீதைப் போல நான் சீக்கிரமாய் புறப்பட்டு தேவன் வருவதற்கு முன்பாகவே, ஆராதனை நேரத்திற்கு முன்பதாகவே நான் வந்து தேவனுடைய ஆலயத்தில் என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எழுந்து நின்று உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகிமையின் ராஜாவே, இந்த காலை நேரத்திலும்
கேட்ட இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் இனி தாமதம் வேண்டாம் ஆண்டவரே. இனி நாங்கள் எந்த காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களானாலும் ஆண்டவரே, மற்ற காரியங்கள் ஆனாலும் நாங்கள் தாமதிக்காதபடி தீவிரமாய் துரிதமாய் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவனை தேடுவதற்கு தாவீதைப் போல காலையில் எழுந்து நான் ஆயத்தமாகி உமக்கு முன்பாக வந்து நான் காத்திருப்பேன் சொன்னது போல கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற பிள்ளைகளை, உடைய குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் கர்த்தருடைய ஆராதனை நேரத்துக்கு முன்பதாகவே வந்து தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நிறுத்த நான் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த தெய்வ பயம் எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். ஒருவரையும் பிசாசு பின்தொடர்ந்து வந்து அவர்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி எல்லா ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. தாமதம் பண்ணுகிற பிள்ளைகளை பிசாசு வந்து அழித்து விடாதபடி, அவருடைய ஆசீர்வாதத்தை, குடும்பத்தை அழித்து விடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து குடும்பங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை. குடும்பங்களை, ஒவ்வொரு குடும்பத்தையும் வழி நடத்தும். ஒவ்வொருவருக்குள்ளே அந்த ஆண்டவரை தீவிரமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சியும் துடிப்பையும் கர்த்தர் பெருக பண்ணும். தாமதம் ஆபத்தானதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். டிலே இஸ் டேஞ்சரஸ், டிலே இஸ் டேஞ்சரஸ். கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இனி கர்த்தருடைய வருகை வரையிலும் ஒருவரும் தாமதமாய் வராதபடி முன்கூட்டியே வந்து கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நிறுத்தும். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எம்பி சபை ஸ்தாபனத்தினுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் எபினேசர் அவர்களுடைய மகள் ஜாய் இந்த நாளிலும் கூட இந்த மொழிபெயர்ப்பு செய்து இந்த செய்திக்கு உதவியாக இருந்த அருமையான மகள் ஜாயை நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.